الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சகல புகழும் அந்த வல்லனாய் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய சங்கையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபா, தோழர்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டலில் வாழவிருக்கிற நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வினுடைய அருளகமாக இந்த மஸ்ஜிதில் புனிதமான கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு, ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை படைத்தவனான, அவ்வப்போது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்விற்கு வழிபட்டு, அவன் ஏவியவற்றை எடுத்து விலக்கியவற்றை தவிர்ந்து, சுருங்க சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி அடிபணிந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்து தங்கள் அனைவருக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்தி கொண்டு இறுதி மூச்சு வரைக்கும் அவன் வகுத்த வழியிலே வாழ்வதற்குரிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சங்கான சகோதரர்களே, அருள் நிறைந்த ரமதானுடைய மாதம் நம்மை வந்தடைந்து 23வது நோன்பை நாம் இன்று நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கிறோம். ரமதான் வருவதற்கு முன்பதாக ரமதான் வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ரமதான் வந்து விட்டது. ஆரம்ப ஓரிரு நாட்கள் செல்கின்ற பொழுதே ரஹ்மத்துடைய பகுதி நிறைவுக்கு வருகிறது என்று சொல்லிவிட்டோம். இரண்டாவது பகுதியும் வந்து முடிந்து விட்டது. மூன்றாவது பகுதி ஐத்துக்கும் மினன்னார், நரக விடுதலைக்குரிய ஒரு பகுதி என்று அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கிற இந்த மூன்றாவது பகுதிக்கும் வந்து விட்டோம். கண்ணியத்திற்குரிய கணவான்களே, தலைப்புக்குள் வருவதற்கு முன்பதாகவே ஒரு முக்கியமான விடயத்தை நானும் நீங்களும் சிந்தனையில் போட்டுக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது, சிக்கந்தர் துல்கர்னைன் மிகப்பெரிய பேரரசர். சிக்கந்தர் துல்கர்னைன் அவர்கள் தன் பரிவாரங்களோடு, ஒட்டகம், குதிரை, கால்நடை போன்று தன் பரிவாரங்களோடு இரவு நேரத்திலே சந்திரன் 14ஆம் நாள் சந்திரன் பூரண வெளிச்சத்திலே ஒரு இரா பயணம் செல்கிறார்கள். அப்படி செல்கிற பொழுது அந்த படையினர் கேட்கிறார்கள், பேரரசே, நாம்
இந்த காட்டு வழியே நடந்து வருகிறோம், பாதையில் இரு மருங்கிலும் ஏதோ மின்னிக் கொண்டிருக்கிறது, இது என்ன என்று கேட்கிறார்கள். இது எடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். அரசரின் அனுமதி இல்லாமல் தொட முடியாது. அரசர் சொன்னார், எடுத்தவனும் கவலை அடைவான், எடுக்காதவனும் கவலை அடைவான். எடுக்கவா என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? ஒன்று எடு, இல்லை எடுக்காது என்று தானே சொல்ல வேண்டும். சாப்பிடவா என்று கேட்டால் என்று சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாம இரு. எடுத்தவனும் கவலை அடைவான், எடுக்காதவனும் கவலை அடைவான். இரண்டிற்கும் நடுவிலே ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். எடுக்கவா வேண்டாமா? ஒவ்வொரு மனை சிப்பாய்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள்? எடுத்தாலும் கவலைப்படத்தான் வேணும், எடுக்கல என்றாலும் கவலைப்படத்தான் வேணும். சிலர் ஓரிரண்டை எடுத்துக் கொள்கிறார்கள், எடுத்து தங்களுடைய ஜுப்பாவுடைய உடுப்பு பாக்கெட்டுகளிலே போட்டுக் கொள்கிறார்கள். சிலர் யோசிக்கிறார்கள், எடுத்தாலும் கவலைப்படணும், எடுக்கல என்றாலும் கவலைப்படணும், ஏன் எடுக்காமே போயிடலாமே என்று எடுக்காம போயிட்டாங்க. ஒரு சிலர் நிறைய எடுத்து போட்டுக் கொண்டவர்களும் உண்டு, எப்படியும் கவலைதானே பட போகிறோம் என்று. இரவுடைய பிரயாணம் தொடர்கிறது. மறுநாள் காலை சூரியன் உதயமாகி வெளிச்சத்திலே சிந்திக்கிறார்கள். இரவுடைய நேரத்திலே வருகிற பொழுது பாதையின் இரு மருங்கிலும் ஏதோ மின்னிக் கொண்டிருந்த ஒரு பொருள் நாம் எடுத்து வைத்துக் கொண்டோம், என்னவென்று எடுத்து பார்ப்போம் என்று பார்த்தால் என்ன ஆச்சரியம், கைவிட்டு பார்க்கிறார்கள், விலை உயர்ந்த மாணிக்க கற்கள், விலை உயர்ந்த ரத்தின கற்கள். நிறைய எடுத்தவங்களும் கவலைப்படுறாங்க, இன்னும் கொஞ்சம் எடுக்க முடியலையே என்று. ஓரிரண்டு எடுத்தவர்கள், ஆஹா ஓரிரண்டோடு கொடுத்துக் கொண்டோமே, இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தால் எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பெருமதி, திரும்ப எங்கே கிடைக்க போகிறது. எடுத்தாலும் கவலைப்படத்தானே வேணும், எடுக்கலன்றாலும் கவலைப்படத்தானே வேணும் என்று எடுக்காமையே வந்தவங்க எவ்வளவு பெரிய கவலை அடைந்தார்கள். பேரரசருடைய வார்த்தை அப்பொழுதுதான் அந்த படை சிப்பாய்களுக்கு உணர்விற்கு வந்தது. ஏன் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துறேன் என்றால், இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல, ஒரு வரலாற்று ஒரு துணிக்கை. சங்கான சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் என்னை வந்து அடைந்து முதலாவது ரஹ்மத்துடைய பகுதி நம்மை விட்டு கடந்து விட்டது. நம்மில் எத்தனை பேர் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை எனக்கு தந்திடு என்று நம் துஆக்கள் மூலமாக நம் கண்கள் கண்ணீர் வழிந்திருக்கின்றன என்று ஒரு கணம் இப்பொழுது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ரஹ்மத் என்பது என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்பது என்ன? ரஹ்மத்தின் பெறுவது என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொன்றையும் தொட்டு காட்டிக் கொண்டு மாத்திரம்தான் செல்ல முடியும், நேரம் இடம் தராது. சுருக்கமான நபியுடைய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாமல் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனை 80 ஆண்டுகால இபாதத், 80 ஆண்டுகால வணக்கம் புரிந்த மனிதன் கியாமத்துடைய நாளிலே வருகிறான். அல்லாஹ் சொல்கிறான் அந்த மனிதனை பார்த்து, அடியானே என் ரஹ்மத்தால் சொர்க்கத்திற்கு செல் என்று என்கிறான். அந்த மனிதன் கேட்கிறான், அல்லாஹ்வே நீ 80 ஆண்டு காலம் இபாதத்து செய்த என்னை பார்த்தா உன் ரஹ்மத்தால் சொர்க்கம் செல் என்கிறாய். அப்படி என்றால் என் 80 ஆண்டு கால இபாதத் எங்கே போய்விட்டது என்ற ஒரு கேள்வியை தொடுக்கிறான் அல்லாஹ் இருக்கும். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்கிறான், மலக்குமார்களே என் அடியான் இடத்திலே என் ரஹ்மத்தால் சொர்க்கத்திற்கு போ என்று சொன்ன நேரத்திலே இவன் சொர்க்கம் போக மறுக்கிறான். அவனை பற்றி கேட்கிறான், இவனை இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளுங்கள். மலக்குமார் யார்? மலக்குமார் யார்? யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். மலக்குமார்ட டியூட்டி அதுதான். அல்லாஹ் சொல்றதை மலக்குமார்கள் செய்வாங்க. மலக்குமார்கள் வந்து இந்த மனிதனை இழுத்து செல்கிறார்கள் நரகத்தை நோக்கி. நரகம் நெருங்க 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 இந்த மனிதனுக்கு கஷ்டம், தாகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் தண்ணீர் என்று கத்துகிறான். அல்லாஹ் ஒரு மனிதனை ஒருத்தரை தண்ணீர் கொடுக்கிற தண்ணி வியாபாரி மாதிரி ஒருத்தர் அல்லாஹ் அனுப்புறான். தண்ணி எடுத்துக்கொண்டு வாரான். தண்ணீர் என்று கதறுகிறான். ஆம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்கிறான். தருகிறேன். கூலி என்ன தருவாய்? சும்மா தர முடியாது. தண்ணீர் தருவது என்றால் கூலி வேண்டும். என்ன வேண்டும்? தண்ணீர் கொண்டு வந்தவர் சொல்கிறார், நீ 80 வருஷம் இபாதத்து செஞ்சிருக்கிறாய்,
உன்னுடைய 80 வருட இபாதத்திலே நீ 40 வருட இபாதத்தை எனக்கு தந்தா உனக்கு தண்ணீரை தர்றேன். இவர் அமல் செய்தவர் அல்லவா, தக்குவாதாரி அல்லவா, அமலோடு 80 வருட இபாதத்து முழுமையாக பொக்கிஷம் போட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறார். கேவலம் உன்னுடைய தண்ணீர் கோப்பைக்காக வேண்டி என்னுடைய 40 வருட இபாதத்தை நான் இழக்க தயாரில்லை. மறந்து விடுகிறார், தண்ணீர் வேண்டாம் என்கிறார். திரும்பவும் நரகத்தை நோக்கி இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தாகம் இன்னும் அதிகரிக்கிறது, தாகம் இன்னும் அதிகரிக்கிறது. தண்ணீர் தண்ணீர் என்று கதறுகிறார். அல்லாஹ் இன்னும் ஒருவரை தண்ணீரோடு அனுப்புகிறான். அவரிடம் தண்ணீரை கேட்டால் அவர் சொல்கிறார், தண்ணீர் சும்மா தர முடியாது, நீ 80 வருட இபாதத்து செய்திருக்கிறாய், அந்த 80 வருட இபாதத்தையும் கொடுத்தால் தான் இந்த தண்ணீர் கோப்பையை உனக்கு தர முடியும். இவர் சிந்திக்கிறார், இதுக்கு முந்தி வந்தவரே நல்லமே, அவர் 40 வருஷத்தை தான் கேட்டார், இவர் 80 அல்லவா கேட்கிறார். செய்வதறியாது திணறுகிறார். என்ன செய்வது? தாகம் தாங்க முடியலையே, தாகம் தாங்க முடியலையே, தொண்டை வறண்டு போயிருக்கிறது, இன்னும் நரகத்தை நோக்கி இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே, தண்ணீர் இல்லை என்றால் தாங்க முடியாது. பரவாயில்லை தாய் என்கிறார், தண்ணீரை வாங்கி குடிக்கிறார், 80 வருட இபாதத்தையும் கொடுத்து விடுகிறார். வெறும் கையோடு நரகத்தை நோக்கி இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு சொல்கிறான், மலக்குமார்களே அந்த அடியானை திரும்ப இழுத்து வாருங்கள். அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். 80 வருட இபாதத்து செய்த இந்த மனிதன், அல்லாஹ் கேட்கிறான், சரி அடியானே, உன் 80 வருட இபாதத்தை கொடு பார்க்கலாம். எங்கே இருக்கிறது? அதற்குத்தானே தண்ணீர் கோப்பையோடு முடிந்து விட்டது. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, அப்பொழுதுதான் தன் தவற்றை உணர்கிறான் அந்த மனிதன். அல்லாஹ் திரும்ப அந்த மனிதனுக்கு உணர்த்துகிறான், அடியானே, உன்னுடைய அமலுக்கு நான் கூடி தருவதென்றால் இந்த தண்ணீர் கோப்பை தான் உன் 80 வருட இபாதத்துடைய கூலி. நான் உனக்கு தயாரித்து வைத்திருப்போம். எந்த கண்ணும் கண்டில்லாத, எந்த காதும் கேட்டில்லாத, எந்த உள்ளத்திலும் இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்ற சிந்தனையில் கூட போக முடியாத சொர்க்கத்தை பாலாறுகள், தேனாறுகள், மதுவாறுகள், நீராறு, எல்லா 6 அருவிகளும் மூட்டெடுக்கிற அந்த ஜன்னத்தை தெரிவு செய்திருக்கிறேன் உனக்காக வேண்டி. உன் அமலுக்கு கூலி கொடுப்பதென்றால் உன் அமல் இந்த சொர்க்கத்திற்கு போதாது. எனவே என் ரஹ்மத்தால் நீ சொர்க்கத்திற்கு போய் என்று அல்லாஹ் மீண்டும் அந்த மனிதனை தன் ரஹ்மத்தால் சொர்க்கத்திற்கு அனுப்பிய வரலாறை பார்க்கிறோம். ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்ற கண்ணியமான சங்கான சகோதரர்களே, ரஹ்மத்தின் பெருமதியை நாம் எப்படி உணர்ந்திருக்கிறோம்? ரஹ்மத்தின் பெருமதி என்ன சகோதரர்களே? எமக்கு என் தந்தையின் அன்பு தெரியும், என் தாயின் அன்பு தெரியும், என் அம்மா, என் வாப்பா என்னோட எவ்வளவு இரக்கம், எவ்வளவு அன்பு என்று தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை, இதற்கு ஈடு இணை கிடையாது, ஈடு இணை கிடையாது. ஒரு யுத்தத்திலே ஒரு பெண்மணி தன் குழந்தையை துளைத்து விட்டாள். தேடி அலைகிறாள், குழந்தையை காணவில்லை. அங்குமெங்கும் ஓடி திரிகிறாள், பதறுகிறாள் அந்த தாய். திடீரென்று ஒரு இடத்திலே குழந்தை கிடப்பதை பார்த்து ஓடோடி சென்று வாரி அணைத்து நெஞ்சோடு அந்த குழந்தையை அணைத்து அமுதூட்டுகிறாள், பால் ஊட்டுகிறாள் தாய். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் இந்த காட்சியை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் தன் தோழர்களிடத்திலே கேட்டார்கள், தோழர்களே, இந்த தாய் தன் குழந்தையை நெருப்பிலே தூக்கி வீசுவானா? உங்க கருத்து என்ன என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார சொல்லலாம், நாங்க தான் பார்த்தோமே இவ்வளவு நேரமாக அந்த குழந்தையை காணாது இந்த தாய் எவ்வளவு பதறி போய்விட்டால், இந்த தாய் தன் குழந்தையை நெருப்பிலே போடுவாளா யார சொல்லலாம் என்று சஹாபாக்கள் சொன்ன மறுகணமே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, அப்படி என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களோடு இந்த தாய் தன் குழந்தையோடு கொண்டிருக்கிற கருணையை விட பல மடங்கு கருணை கொண்டவன் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆனை ஆரம்பிக்கிற பொழுது எதை கொண்டு ஆரம்பிக்கிறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளனாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் தன் ரஹ்மத்தை, தன் அருளை, தன் கருணையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். சகோதரர்களே, அந்த ரஹ்மத், அந்த ரஹ்மத்தின் மூலமாக வருவது தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, ரஹ்மத்துடைய பகுதி, மக்ஃபிரத்துடைய பகுதி. கண்ணியமான சங்கையான சகோதரர்கள், ரமலானை எதற்காக அல்லாஹ் தந்தான்?
இதுவரை எத்தனை பேர் நாம் சிந்தித்திருக்கிறோம்? ஏனைய காலங்களை போன்று அல்லாது சாதாரணமான ஒரு நிலைமையில் அல்லாமல் அலாதியான ஏற்பாடுகள் நரகத்தை அல்லாஹ் இழுத்து மூடுகிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இதா ஜாஅ ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்க வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரக வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு வசுஃபிதத்தி ஷயாத்தீன் வஃபி ரிவாயத்தின் வஸுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு, அது மட்டுமல்ல சொர்க்கம் திறந்து நரகத்தை லாக் பண்ணி ஷைத்தான அரெஸ்ட் பண்ணி, ஷைத்தான ஊசலாட்டம் இல்ல, எல்லாரையும் விலங்கிட்டு கடல்ல தூக்கி வீசி எறிஞ்சி ஷைத்தானே இல்லை என்கிற நிலையை உண்டாக்கி சொர்க்கத்தையும் திறந்து வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்கள் எவ்வளவு கருணை உள்ளவன், எவ்வளவு இரக்கமுள்ளவன் அல்லாஹ். மலக்குமாருடைய டியூட்டி என்ன? மலக்குமார்கள் இபாதத்து தான். மனிதன் 3 விரல் வைக்கிற அளவுக்கு கூட வானத்துல இடம் இல்லை. மலக்குமார்ட சஜதா, மலக்குமார்ட ருக்கு, மலக்குமார்ட கியாம், மலக்குமார்ட வணக்கங்கள், இபாதத்துல மலக்குமார்கள், இபாதத்து செய்கிற மலக்குமார்கள், அரிசை சுமக்குகிறவர்கள் கூட, அல்லாஹ்வின் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரமலான் மாதம் வந்து விட்டால், மலக்குமார்களே உங்களுடைய அரிசை சுமக்கிற வேலையை விட்டு விடுங்கள். நீங்க அரிசை சுமக்கிறது ரமலான்ல, அரிசை சுமக்கிறது வேலை என்ன? அவங்களுக்கு அவங்களோட டியூட்டி வேற. என்ன வேலை? மலக்குமார்களே ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் அரசை சுமப்பதை விட்டு என்னுடைய அடியார்களில் நோன்பாளிகளுடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுங்கள். என் அடியார்களில் ரமலானிலே யாரெல்லாம் துஆ செய்கிறார்களோ அவருடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்வது உங்கள் பொறுப்பு என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் பொறுப்பை கொடுக்கிறான். அரசு சுமக்கிறது இல்ல வேலை, ஆமீன் சொல்கிறது வேலை. எங்கட துஆக்களுக்கு ஆமீன் சொல்ல, எங்களுக்கு தானே துஆ கேட்கவே நேரம் இல்லையே, எங்களுக்கு துஆ கேட்கவே நேரம் இல்லையே, மஸ்ஜிதுல வந்தாலும் உட்கார நேரம் இல்லையே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று ஒரு சலாம் கொடுக்கிற நேரமே 2வது சலாம் செருப்பு போடுறாரு, சலாம் கொடுக்க முடிய நேரம் இல்ல, பாதையோரத்துல போக்குல போய் உட்கார்ந்துகிறாரு. ஒரு கூட்டம் துஆ இல்ல, கூட்டம் துஆ இல்ல, அது இல்ல இது இல்ல, எங்கேயோ போய் கடைசியில தனியை கேட்கறதும் இல்லை, பின்னால நெருப்பு பிடிச்ச மாதிரி எழுதி ஓடுறது. திக்ருக்கு நேரம் இல்ல. குர்ஆன் என்ன சொல்கிறது? ஃபைதா பரவத ஃபன்சம், தொழுது முடிஞ்ச கொஞ்சம் உட்கார்ந்து விக்ரு செய்யுங்க. மஸ்ஜித்ல 2 சைடுலயும் ஒரு பள்ளிகள்ல பாக்குறோம் விக்ரு அப்படியே போடப்பட்டிருக்கு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எங்க விக்ரு செய்ய நேரம்? எங்க துஆ கேட்க நேரம்? கேவலம் சாதாரணமான ஒரு செல்போன் ரிங் பட்ட உடனே எடுக்கிறாரு, அதை காலில் வச்சுட்டு போறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அதுக்கு மேல ஒன்றும் இல்ல, திக்ர் இல்ல, இஸ்திக்பார் இல்ல, துஆ இல்ல. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, சங்கையான சகோதரர்களே, நம் சமூகத்தின் எளி நிலையை என்னவென்று சொல்வது? ரமலானுடைய மாதம் வந்தாலும் நம் சமூகத்தின் நிலை என்னவாயிருக்கிறது? எவ்வளவு ஏற்பாடுகளை ரப்புல் ஆலமீன் செய்து தந்திருக்கிறான். சொர்க்கம் திறக்கப்பட்ட நிலை, நரகம் மூடப்பட்டிருக்கிற நிலை. சொர்க்கம் திறந்திருக்கிற நேரத்திலேயே நாங்கள் அமலுக்கு தயாராக இல்லை என்றால், நரகம் மூடப்பட்டிருக்கிற நேரத்திலேயே அமலுக்கு ரெடி இல்லை, தயார் இல்லை என்றால், ஷைத்தான் இல்லாத நேரத்தில் அமல் செய்ய தயார் இல்லை என்றால், ஷைத்தான் பெருகுள்ளோடு எப்படி அமல் செய்ய போகிறோம்? எப்படி அமல் செய்ய போகிறோம்? தராவீஹுக்கு வந்தால் ஒரு சிலர் தராவீஹிலே பல சோம்பேறிகள் கூடக்கூடிய மஸ்ஜிதிலையும் அங்கும் இங்கும் வெளியிலேயும் பாதையோரங்களிலேயும் சோம்பேறிகள் கூட்டம். சிலர் விளையாடுவதற்கும் அரட்டை அடிப்பதற்குமே பள்ளித்தோட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு கூட்டம் அங்க போன ஏச்சி போக்குவாங்க. அதனால் ரோட்டிலேயே நாங்க என்ன செய்யறது? எங்களோட விளையாட்டு 10 வயது முதல் 15 வயது 20 18 வயதுக்குள்ள ஆணிவர்கள், சின்ன சிறுவர்கள், உம்மா பாப்பா எங்க இருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு தான் விளக்கம். உம்மா பாப்பாக்கு விளக்கம் இல்லை, எங்க போனாலும் சரியா போயிட்டு வருவான், சாப்பாட்டுக்கு வந்துடுவான். எங்க போனாலும் விளக்கம் கெட்ட உம்மா பாப்பமார், மூளை கெட்ட உம்மா பாப்பமார். என் மகன் எங்க போறான்? ரமலான் இரவில் என் மகன் நிலைமை எங்க போவது? ஹராமான பாவனைகள், ஹராமான நண்பர்கள், தராவீஹ் தொழுது போற பெண்களுக்கு நோவினைகள். எந்த அளவுக்கு ஷைத்தானியத்தான கூட்டம்? ஷைத்தான் இல்ல, ஷைத்தான பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஷைத்தான பார்ட்னர்ஸ் ஷாப்பிங் பேக்ல தண்ணி எடுத்துக்கொண்டு அடிக்கிறது அவங்களுக்கு. அன்று ஒரு மஹல்லால மஸ்ஜித்ல பயான் ஜமாத்துக்கு போனால், அதாவது பயானுக்கு போனா ஹஸ்ரத் தராவீஹ் தொழுவார பெண்களோட செருப்பை கூட மாத்தி வச்சிடுறாங்க. ஹஸ்ரத்
வீடுகளுக்கு போயிட்டு பெண்கள் இருட்டுல சிறப்பு போட்டுக்கொண்டு அங்க போயிட்டு பார்த்தா அது ஒரு கலர் ஆயிக்குது, இது ஒரு கலர் ஆயிக்குது. பாருங்க பிள்ளைகள் செய்யற அநியாயம். ரமலானுடைய மாதம் எவ்வளவு பெரிய பதுவா இது, எவ்வளவு பெரிய அநியாயம். சங்கான சகோதரர்களே, வாப்பமார்களே, உம்மமார்களே, கொஞ்சம் தலை கெடுக்குது விஷயங்களை. எங்கட சமூகங்களை முன்மாதிரியாக இல்லைன்றவர் யார் வந்து இதை முன்மாதிரியாக ஆக்குறது? ரமலானுடைய மாதம் எதற்காக தரப்பட்டது? அரட்டை அடிப்பதற்கா, வீணான விளையாட்டுகளுக்கா, வேடிக்கைகளுக்கா, கேளிக்கைகளுக்கா, மக்களுக்கு நோயை கொடுப்பதற்கா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க அல்லாஹ் நெருங்கல்னா வேற எப்ப நெருங்க போறோம்? ஆரம்பத்துல நான் சொன்ன ஹதீஸ், இந்த ஹதீஸை மட்டும் ஆழமாக இந்த மனசுல எடுத்துட்டு போங்க. من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. தீய வார்த்தைகள் பேசுறது, சில பேருக்கு நோம்புண்ட ஞாபகமே இல்லை, வாயை திறந்த அல்லாஹ் அக்பர், பல களிமாக்களுக்கு மேல வரும் அவருக்கு வாயில. மல்லம் எதா கௌல ஸூர், தீய வார்த்தைகள் பேசுறது யாரு விடலையோ, வல் அமல பிஹி, கெட்ட செயல்கள் செய்யறது யாரு விடலையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சூர வார்த்தை பாருங்க, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இதுல அவர் அவர்கிட்ட சாப்பாட்டை, அவர்கிட்ட குடிப்ப விட்டு போட்டு பட்டினியாக தாகத்தோட இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அவரோட பசி அவருக்கு பசியோட போயிட்டு, தாகம் தாகத்தோட போயிட்டு, எந்த நன்மையும் கிடையாது என்றார்கள் காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் ஓரளவு, ஆனால் இதை விட பாரதூரமான ஒரு ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிந்த நபிமொழி. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறும் பொழுது என்ன சொன்னாங்க? ஆமீன் என்றார்கள். இரண்டாவது படி ஆமீன் என்கிறார்கள். மூன்றாவது படி ஆமீன் என்கிறார்கள். மூன்று படியிலும் என்ன துவான்றதை சொல்ல வர இல்லை, அதுல ஒன்றை மட்டும் சொல்றேன். சங்கானவர்களே, ரசூலுல்லாஹ் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதுல ஒரு படியில் உள்ளதை சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து துஆ செய்தார்கள், பதுவா செய்தார்கள். யா அல்லாஹ், அருள் மிக்க ரமலான், புனிதமான ரமலான் கிடைக்க பெற்று இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களின் மூலமாக அலங்கரித்து, இந்த ரமலானிலே அல்லாஹ்வினுடைய அருளை யாரெல்லாம் பெற தகுதியற்றவனாக ஆகிறானோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்திலே, யா ரசூலல்லாஹ், நீங்க ஆமீன் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்த பதுவா, யார்த ஆமீன்? எத்தனை பேர் ரமலானை அடைந்தும் இதுவரையும் பல 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 வகையில இருக்கிறாங்க சகோதரர். ஒவ்வொன்றை தனித்தனியாக சுட்டி காட்டுகின்ற நேரம் இடம் தராது. இதுவரைக்கும் மஸ்ஜிதுக்கு வராத கூட்டம் அது வேற, அது வேற. அவங்களுக்கு வருஷத்துல 2 பெருநாள் மட்டும்தான் மஸ்ஜித். இன்னும் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, மௌத்தான மட்டும்தான் பள்ளிக்குள்ள கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதுவும் பள்ளிக்குள்ளேயோ இல்லாட்டி வேற எங்க கிரவுண்ட்லயோ தெரியல. மஸ்ஜித் ரமலான் வந்து இதுவரையும் குர்ஆனை தொட்டும் பார்க்காத சமூகம் நம்மில் எத்தனை பேர்? ரமலான் வந்தும் இதுவரை ஒரே நோன்பு நோக்க மக்களால் எத்தனை பேர் நம்மிலே? ரமலான் வந்தும் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி நோன்பை பசாதாக்கக்கூடிய வீணாக்கக்கூடிய வாலிபர்கள் நம்மில் எத்தனை பேர்? ரமலானை இரவுகளிலே நேரங்களை வீணாக வேடிக்கையிலே கழித்துக் கொண்டு சீராழித்து தெரியக்கூடிய கூட்டங்கள், ஆண்கள், பெண்கள் எத்தனை பேர்? இது போதாது கடைசி 10 வந்துட்டான், அல்லாஹ் அக்பர், புடவை கடை வழியத்தான், பஜார்ல தான் புதுப்படுக்கணும் பெருநாளைக்கு. யாருக்குங்க பெருநாள்? ரமலான ஒழுங்கா ஹயாத்தாக்குறதுக்கு என்னங்க பெருநாள்? அல்லாஹ் பாதுகாப்போம். சொல்ல கஷ்டமாகத்தான் இருக்குது, ஆனாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். நம் சமூகத்தின் நிலை எப்படி? முஸ்லிம்கள், இஸ்லாத்தை மறந்த முஸ்லிம்களாக இன்றைய சமூகம் வாழ்வதன் காரணமாகத்தான் சோதனைகளும் வேதனைகளும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் அனாவடிகளும் உலகத்திலே தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹை மறந்த சமூகமாக வாழ ஆரம்பித்து விட்டோம்.
ரஹ்மத்து நிறைஞ்ச மாதம், மகபிரத்து நிறைஞ்ச மாதம், மன்னிப்பை வழங்குகிற மாதம், கோடான கோடி மக்களை நரக விடுதலை கொடுக்கிற மாதம். இந்த நரக விடுதலை கொடுக்கிற மாதத்துல நானும் அவங்களுக்கு அடங்கணுமே என்ற உணர்வு எத்தனை பேருக்கு வருது? பல்ல கிடு கொடுக்குறாங்களாம் என்ன? பள்ளியில கிடு கொடுக்குற கந்திரி கிடு கொடுக்குறேன்னா முண்டி அடிச்சு கொண்டு நம்மள களவெடுத்து ஆவது எடுத்துக்கொண்டு வந்து முன்னால சப்பர அடிக்க தயார். ஏன்? அந்த கிடுகு மிஸ் ஆயிடக்கூடாது, சாப்பாடு மிஸ் ஆயிடக்கூடாது. ஒரே ஒரு அறமுறையாக அதுவும் இத்தனை மணிக்கு கிடு கொடுக்குற வாங்கண்டாலும் போதும். மாஷா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாருக்குமே போவோம். மக்களோட ஜும்மா பள்ளிக்கு கிடு கொடுக்குறாங்களா வந்துடுவாங்க எல்லாரும். எத்தனை அதான், எத்தனை முறை அதான் சொல்லப்படுகிறது. மஸ்ஜிதுகளின் நிலை என்ன? குறைஞ்சபட்சம் ரமலானுடைய நாள்லயாவது அசானுக்கு முன்னால மஸ்ஜிதிலேயே போல நிறைஞ்சிருக்கிற ஒரு காட்சியை எப்பதான் பார்க்க போகிறோம்? ரமலான்லயாவது. இது கடைசி ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கலாம், நம் ஆயுளின் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். சென்ற ரமலானிலே உங்களுடைய வலது இடத்தை கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் தான் உங்களோட வலது பக்கம் இடது பக்கம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போன ரமலான்ல ஏண்ட வலது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தாரு? இன்றைக்கு யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எனக்கு பக்கத்துல ஏன முன்னத்து கதிரையில ஏன பின்னுக்கு கதிரையில உட்கார்ந்து இருந்தவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் எடுத்துக்கொண்டான், இந்த ரமதான் அவர்களுக்கு இல்லை. அல்லது ஹயாத்தோடு இருக்கிறாங்க, நோயாளிகளாக இருக்கிறாங்க, வீடுகளுக்குள்ள கண்ணீரோடு இருக்கிறாங்க, தொழ முடியல, நோன்பு நோக்க முடியல, கவலையோடு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் என்னால் ரமதான் முடியாதோ என்று கவலையோடு இருக்கிறாங்க, நோயாளிகளாக ஆகிட்டாங்க. அந்த ரெண்டு நிலையில இல்லாம என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் என்றால் அல்லாஹ்விற்கு நாங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், அதிகமாகவே இஸ்திக்பார் செய்யுங்கள். இது என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தால் இந்த ரமலானோடு நான் எப்படி நடந்திருக்கிறேன்? அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபானி லில் அபத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடம் அடியானுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ் மனஅதுஹு தஆம வஷ்ஷராப், யா அல்லாஹ் உணவையும் தண்ணீரையும் நான் இவனுக்கு தடை செஞ்சிருந்தேன், எனக்காக வேண்டி இவன் பகலையில தண்ணீர் குடிக்கல, உணவு சாப்பிடல, பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு இருந்தான் யா அல்லாஹ். அதனால இந்த அடியானுடைய விடயத்தில் என் சிபாரிசை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று நோன்பு எங்களுக்காக அல்லாஹ்விடம் வாதிட தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த நோன்பை நாங்கள் உரிய முறையில் நோற்றிருக்க வேண்டும், அந்த நோன்புடைய ஹக்குகளை பேணி இருக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ்விடம் வாதிடும், யா அல்லாஹ் இந்த அடியான் தூக்கத்தை தியாகம் செய்து இரவையிலே நின்று வணங்கினான், ஓதினான், தொழுகையிலே என்னை ஓதினான், யா அல்லாஹ் இந்த அடியானுடைய விடயத்திலே என்ன சிபாரிசை ஏற்றுக்கோ யா அல்லாஹ் என்ற குர்ஆன் எங்களுக்காக அல்லாஹ்விடம் வாதிட தயாராக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையான சகோதரர்களே, நம்முடைய நிலைகள் நமக்குத்தான் தெரியும். இன்னொருவர் நம் நிலையை சொல்வதை விட சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து கேளுங்கள். இந்த தருணம் ஓரிரு செகண்டுகள், ஓரிரு வினாடிகள், கண்களை மூடி யோசனை பண்ணுங்கள். இந்த ரமலான் வந்தது, இவ்வளவு நாளாக நான் ரமலானுடைய 23வது நோன்பு, இன்றைக்கு நாங்க இன்னும் 6 அல்லது 7 நாட்கள் அல்லது 8, 9 நாட்களுக்குள்ளதான் இருக்குது. 23 நோன்புனா இன்னும் 7 நாள் தான், கூடினார் அல்லது 6 நாள் தான். என் நோன்புடைய நிலை என்ன? என் குர்ஆனின் நிலை என்ன? என்ற வணக்கத்தில் ஏதாவது முன்னேற்றம் வந்து இருக்குதா? சில நேரம் இந்த ரமலான் முடியறதுக்கு முன்னாலேயே எனக்கு மௌத்து வந்துடுமா? சிந்திங்க சகோதரர்களே. எல்லோரும் சிலர் வருவாங்க, தலை நோன்பு அன்னைக்கு முதலாவது நோன்புண்டா மஸ்ஜித் நிறைய வரும். திரும்ப கொஞ்ச நாள் போற நேரம் கழுத தேஞ்சி கட்டரும்பாகின கதை மாதிரி அப்படியே குறைஞ்சி 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 வந்து உடனே ரசப்ல நிற்குவாங்க. திரும்ப எல்லாரும் அப்படியே மரம் மாறது 27க்கு தான். ஏன்? லைலத்துல் கத்ர். சங்கையான சகோதரர்களே, இறுதி 10 நாட்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜா அஷ்ருல் அவாஹிர், கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவை ஹயாத்தாக்குவார்கள். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாகுவாங்க, ஆடைகள் இறுக்கி கட்டிக்கொள்வாங்க, வணக்கத்திற்கு தயாராகிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃபுடைய அமல்
கடைசி 10 நாட்கள் ஏத்திக்காப் யார் இருக்கிறோமோ நிச்சயமாக அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். ஹயாத்தாக்குவோம் சகோதரர்களே. 2 நாட்கள் போய்விட்டது. 21, 23, 25, 27, 29 ஹயாத்தாக்கலாம், அமல் செய்யலாம். கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிக பெருமதியான சந்தர்ப்பங்கள். கண்ணியத்திற்குரிய கணவான்களே, சங்கையான சகோதரர்களே, அதனால ஒரே ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக ரமலான் வந்திருக்கிறது, முடிய போகிறது. ஆனால் இது சில நேரம் நமது இறுதி ரமலானாகவும் இருக்கலாம். இந்த ஜும்மா இது கடைசி ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக கூட இருக்கலாம். சில நேரம் அடுத்த ஜும்மா பெருநாளாக கூட வாய்ப்பு இருக்கிறது. சங்கையானவர்களே, கிடைத்த சந்தர்ப்பம் ஒன்றுதான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த மாணிக்கத்தை எடுத்தவனும் கவலைப்படுவான், எடுக்காதவனும் கவலைப்படுவான் என்று சொன்ன மாதிரி ரமலான் கிடைத்து கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள் என்னென்ன ஏற்பாடுகள். சொர்க்கம் திறந்து, நரகம் மூடப்பட்டு, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு, அது மட்டுமல்லாமல் மறக்குமாறுகளுக்கு ஆர்டர் போட்டு ஆமீன் சொல்லுங்க, நோன்பாளிகளுடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பாளிகளுக்காக இன்னும் அதை விட பெரிய வெகுமதியை கொடுக்கிறான். இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான். சொர்க்கத்தில் ஒரு வாசல் உண்டு, அதற்கு ரையான் என்று சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன். அந்த வாசல் வழியாக சொர்க்கம் போறவங்க நோன்பாளிகள் மட்டும்தான், வேற யாரும் போக முடியாது. லா யதுகுலு மின்ஹு அஹத். வேற யாரும் அதற்கு போக முடியாது. நோன்பாளிகள் மட்டுமே போகிற ஒரு வாயில் ரையானுடைய வாயில், ரையான் என்ற வாயில். சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் ரையான் வழியாக சொர்க்கத்திற்கு அந்த அடியான் சென்று விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இதை விட எங்களுக்கு ஒரு வேண்டுமா? இதை விட பெரிய பாக்கியம் தேவையா? ஆனால் இதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரப்போகிறான் கியாமத்துடைய நாளையில. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான். நோன்பாளிக்கு 2 சந்தோஷம், 2 சந்தோஷம். ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. ஒன்று, நோன்பு நோற்று நோன்பை முடித்துக் கொள்கிற பொழுது வருகிற சந்தோஷம். அது இஃப்தாருடைய நேரமாக இருக்கலாம், ரமலான் முடிக்கிற பொழுதாக கூட இருக்கலாம். 2வது, வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. ரப்ப சந்திக்கிற நேரம் இருக்குது இல்லையா? சில மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். அவங்க தலையை தூக்க முடியாது. அல்லாஹ்ட திருமுகத்தை, அல்லாஹ்ட முபாரக்கான முகத்தை எங்க கண்ணால பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவானா? சங்கையானவர்களே, சொர்க்கவாதிகளை சொர்க்கத்திற்கு அனுப்பியதன் பின்னால் ரப்பல் ஆலமீன் கேட்பான், என் அடியார்களே, என்னுடைய நியமத்தை, என்னுடைய சொர்க்கத்தை, நான் தந்த இன்பத்தை பொருந்திக் கொண்டீர்களா? மா லனா லா நர்தா யா ரப்பனா. கேட்பார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு இன்பங்களை தந்திருக்கிறாய், எங்களை சொர்க்கத்திற்கு நுழைய வைத்திருக்கிறாய், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்திருக்கிறாய், நாங்கள் பொருந்திக் கொள்ளாமல் இருப்போமா யா அல்லாஹ்? நிச்சயமாக நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் ரப்பே என்று சொர்க்கவாதிகள் சொல்கிற நேரமே அல்லாஹ் சொல்வான், என் அடியார்களே, நான் தந்த இந்த சொர்க்க இன்பத்தை விட மிகவும் மிகவும் பெருமதியான மிகச்சிறந்த இன்னும் ஒரு இன்பத்தை உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். அது என்ன இன்பம் தெரியுமா என்று அல்லாஹ் தன்னுடைய திரைகளை எல்லாம் நீக்கி, அதுதான் நீங்கள் என்னை பார்க்கிற இன்பம். அல்லாஹ் என்னுடைய திருலிகாவை உங்களுக்கு தரப்போகிறேன். அல்லாஹ்வை பார்ப்பார்கள். கியாமத்திலே அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. கண்ணியமானவர்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்ப்பது என்றால் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, மக்கள் அனைவர்களும் சொர்க்க இன்பத்தை மறந்து விடுவார்கள். சொர்க்க இன்பம் இன்பமாக தெரியாது. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது என்பது அவ்வளவு பெரிய இன்பம். அந்த இன்பத்தை அல்லாஹ் யாருக்கு வைத்திருக்கிறான்? இந்த நோன்பாளிகளுக்கு வைத்திருக்கிறான். ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நோன்பாளிகளுக்கு, அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியம் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த ரமலான் கடைசி தருணத்தில் இருக்கிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம், அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். ரமலான் முடிவதற்கு முன்பாக நடந்த தவறுகளுக்காக வருந்துவோம், திருந்துவோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமாக வாழ வைப்பாயாக. நீ விரும்பிய நல்லோர்களாக ஆக்கிடுவாயாக. ரமலானில் எஞ்சியுள்ள சில நாட்களையாவது ரூஹானியத்தாக சிறந்த முறையிலே கழிப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளுக்காக தண்டித்திடாதே யா அல்லாஹ், சோதிச்சிடாதே யா அல்லாஹ், சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தியற்றவர்கள் யா அல்லாஹ், நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ரமலானில் என்னென்ன வெகுமதிகளை உன் அடியார்களுக்கு கொடுக்கிறாயோ அனைத்தையும் நமக்கு தருவாயாக.
நம் அனைவருடைய வாழ்க்கையில் வரக்கத்து செய்வாயாக. நோய் இல்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. ஈருலகிலும் இன்புற்று உயர்வுற்று சிறப்புற்று வாழ்வதற்கு வல்ல நாயனை நீயே அருள் புரிவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنة. عباد الله لقد ماتت القلوب بكثرة الذنوب فلم تؤثر فيها المواعظ الشديدة، وعميت البصائر وصمت الآذان، ولم تسمع النصائح، وأصبح الرجل لا يميز بين الخبيث والطيب، ونزلت المصائب بمخالفة دين الله الكبير. أعاذنا الله وإياكم من عقابه الأليم، وجعلنا وإياكم من عباده المتقين. آمين يا رب العالمين. إن أحسن الكلام على الأبد كلام الله الواحد الصمد، فالله جل جلاله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسول سيدنا محمد وعلى سيدنا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنة. عباد الله إن الله تبارك وتعالى أمركم أمرا عميما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، فقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا إلى ما دعاكم الله إليه وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد النبي سبح بيده الحصى ونبع من بين أصابعه الماء. اللهم ارض عن أشرف الخلفاء الراشدين المهديين وأفضل أمراء المرشدين خليفة رسول الله صلى الله عليه وسلم، أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق، وسيدنا عمر بن الخطاب، وسيدنا عثمان بن عفان، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنهم ورضوا عنه، وعن الستة الباقين، وعن العشرة المبشرين، وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين، وعن السبتين الشهيدين الكريمين سيدنا الحسن والحسين، وعن الزهراء البطول فاطمة بنت سيدنا الرسول. وارض عن الإمامين المطهرين عن الأدناس عمي نبيك حمزة والعباس، وعن أزواج نبيك طاهرات أمهات المؤمنين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهدكم ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.